ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இனி அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம காவேரி இப்போ விஜயை பற்றி புரிஞ்சுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. அது எப்படின்னு பார்த்தா, நர்மதாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் காவேரி எடுத்ததுமே யாரை உதவிக்கு கூப்பிடலாம்னு பார்த்தா விஜயை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. என்னதான் காவேரி விஜயை பிடிக்கல, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் காவேரி ஏதாவது பிரச்சனை ஒன்றுன்னு வந்தால் அதை கண்டிப்பாக தன்னோட மனசு என்ன தேடுதோ அதை மட்டுமே செய்கிறாங்க. அது யாரை தேடுது அப்படின்னு பார்த்தா நம்ம விஜயை கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காவேரி. இப்போவாது நம்ம காவேரிக்கு தன்னோட மனசில் இன்னும் விஜய் இருக்காரு அப்படின்னு உணர ஆரம்பிப்பாங்களா? இனி விஜய் மேலே காதல் வருமா நம்ம காவேரிக்கு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. நம்ம காவேரி விஜய் எப்போ தான் சேரப்படுறாங்க, அதுக்கான சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, அதுக்கான சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது எந்த மாதிரி தருணத்தில் வரப்போகுதுன்னா, கூடிய சீக்கிரம் நம்ம காவேரி விஜயை காதலிச்சு கல்யாணம் பண்ண போகிறாங்க. காவேரிக்கு விஜய் மேலே இனி வரப்போகிற எபிசோடில் காதல் வரப்போகுது. இந்த காதல் தருணம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. விஜய் இப்போ தான் அம்மா விஷயத்தில் கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்காங்க. அது யாராலன்னு பார்த்தா நம்ம தாத்தாவால் தான் முடிவெடுத்திருக்காங்க. நம்ம தாத்தா அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, இங்கே பாரு விஜய், என்னதான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, அம்முவை தயவு செஞ்சு ஸ்கூலில் போய் விடுன்னு சொல்கிறாரு. இதுக்கு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க தாத்தா, நான் தான் சொல்லிட்டேனே, காவேரி வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு கண்டிப்பாக அம்முவை அனுப்ப மாட்டேன். ஏன்னா அம்முவுக்கும் காவேரிக்கும் இடையில் இருக்கிற நெருக்கம் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் இந்த முடிவு பண்ணேன். உங்களுக்கே தெரியும், திரும்பவும் ஸ்கூலுக்கு அனுப்புனா என்ன செய்கிறது, கொஞ்சம் பொறுங்க தாத்தா, நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்ப்போம் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க விஜய், இருக்கிறது கொஞ்ச நாட்கள், இந்த கொஞ்ச நாளில் எதுக்கு அம்மாவை வேறு ஸ்கூலுக்கு மாற்றி அவளை கஷ்டப்படுத்தணும், தயவு செஞ்சு அதே ஸ்கூல்லையே போய் பாப்பாவை அனுப்பிவிடு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம தாத்தா. இதை கேட்ட விஜய், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் தாத்தா, ஆனால் நம்ம அம்மு காவேரி கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தாத்தா சொல்கிறாரு, நம்ம அம்மு சின்ன குழந்தையாக இருந்தாலும் புத்திசாலி பொண்ணுடா, கண்டிப்பாக நீ என்ன சொன்னாலும் அவள் கேட்பா, அதனால தயவு செஞ்சு அம்முக்கிட்ட போய் பேசி ஸ்கூலுக்கு அனுப்புகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லவும், சரி தாத்தா நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லி அம்முக்கிட்ட போய் விஜய் பேசுகிறாரு. விஜய் நம்ம அம்மாவை பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி லோன்லியாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டாக விஜய் என்ன பண்ணுறான்னா, அம்மா குட்டி என்ன பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க, என்னப்பா சொல்கிறீங்க, ஸ்கூலுக்கா, எந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அப்போ தான், நீ எப்போவும் போகிற ஸ்கூலுக்கு தாண்டா அப்பா அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க நம்ம அம்மா. அப்படியாப்பா, இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போகலாமா, எனக்கு இவ்வளோ நாள் ரூம்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருக்க ரொம்பவே போர் அடிச்சதுப்பா, நல்ல வேலை சரியான முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா சொல்கிறாங்க. இனி நான் தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்லப்பா, நான் ஸ்கூலுக்கு போனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன், நல்லா ஜாலியாக விளையாடலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க. ஆமாண்டா தங்கம், நீ ஸ்கூலுக்கு போ, எப்பவும் போல இரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டிஷன், அப்பா ரெக்வெஸ்ட் மாதிரி கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு விஜய், இனிமேல் நீ காவேரி மிஸ்ஸிட்ட மிஸ், உனக்கு டீச்சிங் சொல்லித்தர மிஸ் அப்படின்ற அளவில் மட்டுமே நீ கொஞ்சம் இருப்பா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டீச்சர்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அம்மா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. இந்த மாதிரி விஜய் சொன்னதை கேட்டதுமே அம்மா ரொம்பவே சேடாகிறாங்க. ஏன்னா காவேரி கிட்ட அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தான் பாவம் அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டம். இருந்தாலும் கேள்வி கேட்குறாங்க அம்மா, ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு, அப்பா நான் என்ன சொன்னாலும் அது உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு உனக்கே தெரியுமே அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா நீங்கள் என்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவீங்க, அதனால சரி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. உடனே விஜய் அம்மாவை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறாங்க. நம்ம அம்மாவும் ஸ்கூலுக்கு சந்தோஷமாக போகிற நேரத்தில் தான் கரெக்டாக காவேரி அம்மாவை பார்த்துறாங்க. அம்மாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைக்கிறாங்க. தான் பெத்த மனசு எப்படி பிள்ளையை காணாமல் தவிச்சதோ அந்த அளவுக்கு அன்பாக இருக்காங்க காவேரி. தன்னோட அன்பையும் காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம குட்டி காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அப்பா சொன்னாரே
காவேரி மிஸ்ஸுனா மிஸ்ஸு அப்படின்ற ஒரு நினைப்போட இருக்கணும். அவங்க நம்மளுக்கு டீச்சிங் சொல்லி தரவங்க தான். மற்ற சில்ட்ரன்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க அம்மு. அதனால் காவேரி கிட்ட இப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காவேரி கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி என்னன்ற அளவுக்கு இருக்காங்க நம்ம சின்ன காவேரி. காவேரி அம்முக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, வா அம்மு, நான் போய் உன்னை கிளாஸ் ரூமில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இதை கேட்ட அம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் மிஸ், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டு நம்ம சின்ன காவேரி கிளாஸ் ரூம்குள்ளே போயிடறாங்க. அப்போ தான் ரொம்பவே சேட் ஆகுறாங்க காவேரி. என்னாச்சு அம்முக்கு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருக்கே, அம்முவுக்கு என்னாச்சு, இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கிட்ட போய் காவேரி கேட்குறாங்க. காவேரி அம்முக்கிட்ட, என்னாச்சு அம்மு, ஏன் என்கிட்ட இருந்து விலகி விலகி போகிற, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. அப்போ அம்மு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மிஸ், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் பேசணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாதுன்னு என்னோடய அப்பா சொல்லியிருக்காங்க. நான் எங்கள் அப்பா சொல்கிறத தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே காவேரிக்கு மனசே தாங்க முடியல. அப்போ தான் காவேரி விஜயை பற்றி கொஞ்சம் கோவப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாலும் இப்போ காவேரி ஏன் என்னை விட்டு விலகி வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இருக்கட்டும், இதையும் பார்ப்போம், நம்ம அம்மாவும் கூடிய சீக்கிரம் மனசு மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம அம்முக்குட்டி காவேரி கிட்ட இப்போ அதிகமாக விலக ஆரம்பிக்க போகிறாங்க. இதனால ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க நம்ம காவேரி. இப்போ இந்த காரணத்துக்காகவாது நம்ம அம்முவை கண்டிப்பாக நம்ம கூட வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா காவேரி? இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் காவேரி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ அம்மு, நானே கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. அப்போது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் மிஸ், எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, என்ன எதுவும் கண்டுக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லி அம்மு சொல்கிறத கேட்டதுமே அம்முவை விஜய் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அங்கேவே ஸ்கூலில் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் விஜயும் வராரு. அம்முவை கூட்டிகிட்டு வா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்ததுமே அம்முவை கூட்டிகிட்டு போகும்போது விஜயும் ஒரு பார்வை பார்க்குறாரு காவேரியை. அந்த நேரத்தில் காவேரியால் எதுவுமே பேச முடியல, அமைதியாகவே இருக்காங்க. இப்படியெல்லாம் நம்ம அம்முக்குட்டி நம்மக்கிட்ட பேசி விலகுறாளே, அவங்க அப்பா சொன்னால் இப்படி தான் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் வீட்டுக்கு போனதுமே ரொம்பவே தனிமையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க காவேரி. அப்போ தான் அம்முவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகவும் செய்கிறாங்க. சரி, நீ வேலையை பார்ப்போம், நம்ம அம்மு எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்துடுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி வெளியே போகிற நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்படி என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இப்போ நர்மதா வெளியே உட்காந்து அழுத மாதிரி இருக்காங்க. அப்போ காவேரி பார்க்குறாங்க. என்னாச்சு நர்மதா, ஏன் அழுதுகிட்டு இருக்க, ஏன் அம்மா எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அந்த இடத்துல ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஏய், உண்மையை சொல்லு, நீ அழுதுகிட்டு இருக்க பார்த்தா ஏதோ மாதிரி தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி காவேரி கேட்கும்போது தான் அப்போ மனசு திறந்து எல்லா கஷ்டத்தையும் சொல்கிறாங்க நர்மதா. நர்மதா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைக்கா, நான் காலேஜ் போகும்போது ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் அந்த பையன்கிட்ட இத்தனை நாளும் பழகிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்கிட்ட பேசினது தப்பான எண்ணத்தில் பேசியிருக்கான்னு இப்போ தான் தெரியுது. அதனால என்னோடய ஃபோட்டோவை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான். என்ன செய்கிறதுனே தெரியலக்கா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஃபோனில் என்னோடய ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் என்னோடய சேட்டிங் எல்லாத்தையுமே நான் ஆன்லைனில் விட்டுருவேன் சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் காவேரி சொல்கிறாங்க, ஏய் நர்மதா, ஒருத்தரோட பழகிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தானே பழகிருக்கணும். இப்போ மிரட்டுறான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து அழுதுன்னா என்ன செய்கிறதுனே தெரியல. ஆனால் உன் மேலே தப்பு கிடையாது, நீ ஒருத்தனை லவ் பண்ணியிருக்க, ஆனால் அவன் உங்ககிட்ட தப்பாக நடக்கிறதுக்கு மட்டுமே முயற்சி பண்ணுறதுக்காக மட்டுமே பேசியிருக்கான். ஆனால் அதை தெரியாமல் நீ பழகிருக்க, இப்போ அவன் மேலே தான் தப்பு, கண்டிப்பாக அவன் யாருன்னு சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் காவேரி கூட்டு போய் நர்மதா காமிக்க போகிறாங்க. அங்கே போய் காவேரி பேசினாலும் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட தங்கச்சி செஞ்சது தான் தப்பு அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசிக்கிட்டு, நான் ஃபோட்டோவை டிலீட் பண்ண முடியாது, எதையுமே டிலீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம விஜய் வரப்போகிறாரு. விஜய் வந்தால் கண்டிப்பாக காவேரிக்கு ஏற்பட போகிற பிரச்சனைகளை
பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக இருக்க மாட்டார். காவேரியை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் நர்மதாவுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க போகிறது நம்ம விஜய் தான். இதனால காவேரிக்கு விஜய் மேலே காதல் ஏற்படுமா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க.